ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசமாக நிறைய பிரியாணிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது பேம்போ பிரியாணி. சென்னை பிரியாணி மாதிரி இருக்காது. பச்சை மிளகா முந்திரி திராட்சை அரைச்சி ஊற்றும் அந்த பிரியாணி. சீப் அண்ட் பெஸ்ட்டு. மெரினா வேலை கூட ஒரு நியூ பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரியாணி. நம்மளோட சேனலில் நிறைய பிரியாணி பார்த்துருக்கோம். உதாரணமாக சொல்லணும்னா தலப்பாக்கட்டி, மொஹல், தலப்பாக்கட்டு, இந்த மாதிரி வித்தியாசமாக நிறைய பிரியாணிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சூப்பரான ஒரு பேம்பு பிரியாணி தான். இந்த பேம்பு பிரியாணி பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன் ஆப்போசிட் லேண்டில் தான் இந்த பேம்பு பிரியாணி இருக்குது. இந்த பிரியாணி சூப்பராக இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த பேம்பு பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃபஸ்ட் டைம் இந்த பேம்பு பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்ல போகிறேன். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நான் சொன்ன பேம்பு பிரியாணி ஷாப் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 2 o'clock இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த பேம்பு பிரியாணி ஷாப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ்க்கு ஒரு 5 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சின்ன ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையேந்தி போகிற மாதிரி டேக்அவே தான். நீங்கள் வர பைக்லேயே நின்றுட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த பேம்பு பிரியாணி ஷாப்பில் தான் இருக்கிறேன். சூப்பரான மூங்கில் பிரியாணி பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. புது பிரியாணி, புது டேஸ்ட்டு. வாங்க. சிக்கன் பிரியாணி அண்ட் ப்ரான் பிரியாணி அரோமா அப்படியே தூக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த பேம்பு பிரியாணியில் சிக்கன் பிரியாணி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. கூடவே ஒரு ரைத்தா. சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரியாணி. பேம்பு பிரியாணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமான காரம் இல்லை, குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த பேம்பு பிரியாணி ஷாப்பில் தான் நான் இருக்கேன். பிரியாணி பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பிரியாணி ஷாப்போட ஓனர் நம்ம கூடவே இருக்கார். அவர்கிட்ட இந்த மூங்கில் பிரியாணி ஐடியாஸ் எப்படி வந்தது, இந்த மூங்கில் பிரியாணி எப்போ வந்தால் உங்களுக்கு கிடைக்குன்றதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த மூங்கில் பிரியாணியை பற்றி சொல்லுங்கள். என் பேர் வந்து முகமது நசருல்லா. பீச் ஸ்டேஷனில் வந்து 8 வருஷமாக கடை வச்சுருக்கேன். பேம்போ பிரியாணி எப்படின்னா கேரளா ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு. கொரோனா காலத்தில் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா நார்மல் சென்னையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நார்மல் பிரியாணியே உங்களுக்கு
சிக்கன் பிரியாணி வந்து 100 ரூபா, எக் பிரியாணி 60 ரூபா 70 ரூபா பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டாக சீப் அண்ட் பெஸ்ட்டில் மக்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஐடியா பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக பண்ணது தான் பேம்போ பிரியாணி. இந்த பேம்போ பிரியாணி எப்படின்னா நார்மல் சென்னை பிரியாணி மாதிரி இருக்காது. மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு எதுவுமே போட மாட்டோம். இந்த பிரியாணி எப்படின்னா கேரளா ஸ்டைல் பிரியாணி. மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா, முந்திரி திராட்சை அரைச்சி ஊற்றுவோம். அந்த பிரியாணி நார்மல் பிரியாணி மாதிரியே இருக்காது. மசாலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டு பேம்போ பிரியாணி நீங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா அப்படின்னு போவோம். நார்மலாக ரோட்டு கடையிலன்னு பார்த்தீங்கன்னா 150 200 அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு எக் பிரியாணி 60 ரூபாய்க்கு பண்ணுறோம், சிக்கன் 100 ரூபாய்க்கு பண்ணுறோம், மட்டனு, ஃப்ரானு, ஃபிஷ்ஷு எல்லா வெரைட்டியாக எல்லா பிரியாணியும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி மெரினா வேலை கூட ஒரு நியூ பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். விவேகானந்தர் இல்லம் ஆப்போசிட்டில் எஸ்எஸ் பேம்போ பிரியாணின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்ல மூவிங்காக இருக்குது. இப்போ லாக்டவுனால் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். நார்மலாக இருக்கும்போது ஓப்பன் ஆயிரும். இந்த பிரியாணி டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் கிடைக்கும். இப்போ நார்மலாக கொரோனா டைம்னால. மற்றபடி எப்படின்னா காலைல 12லேருந்து நைட்டு 11 மணி வரையும் எங்கே வந்தாலும் நீங்கள் வரும்போது கால் பண்ணிட்டு வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப லாங்லேருந்து வருவாங்க, அவங்களுக்கு பிரியாணி கிடைக்காம போயிடும். கால் பண்ணி எடுத்து வைங்கன்னு சொன்னால் எடுத்து வச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த பேம்பு பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பிரியாணி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். 60 ரூபாய்க்கு உங்களுக்கு எக் பிரியாணி எல்லாருமே நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சிக்கன் பிரியாணி சூப்பராகவே இருக்குது. அதுவும் அந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுல சில ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீனாக சூப்பராகவே இருந்தது. டேஸ்ட் வைஸ் ஒரு நல்ல பிரியாணி. ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச்லேயே இந்த பேம்பு பிரியாணி கிடைக்கும். இங்கே ட்ரை பண்ணலனாலும் நீங்கள் பீச்சில் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தா பிரியாணி சூப்பராகவே இருந்தது. இந்த பீச் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் இருக்குது. நீங்களும் இந்த பாரிஸ் வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, வெரைட்டிஸ்லேயே இங்கே மூங்கில் பிரியாணி அவைலபிளாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி பிரியாணி கடை. கூட்டம் சும்மா அள்ளுது. டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டு, தரமான பிரியாணி இருக்கும். ரைட் ப்ரைஸ் நார்மல் தான். சிக்கன் பீஸ். ஹாய் ஹலோ, வெல்கம் டு பெபிள் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய விளாக் பண்ணாலும் ஒரு பிரியாணி விளாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போது நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் லெஃப்ட் கார்னர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா விவேகானந்தர் காலேஜ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா நாகேஸ்வரா பார்க். இந்த நாகேஸ்வரா பார்க் முன்னாடி லஸ் ரிச் பிரியாணி சென்டர்னு ஒரு பிரியாணி கடை இருக்குது. இது ஒரு கையேந்தி பவன் தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த லஸ் ரிச் பிரியாணி சென்டரில் பிரியாணி என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த லஸ் ரிச் பிரியாணி சென்டர் முன்னாடி தான் நான் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி பிரியாணி கடை. மதியானம் ஒரு 1:30 அந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் சும்மா அள்ளுது. நிறைய பேர் நல்லா வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் பக்கோடா அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் விரும்பி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த லஸ் ரிச் பிரியாணி சென்டரில் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த நம்பி வரலாம். டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டு, ரேட்டு கம்மியான ரேட்டு தான், நியாயமான ரேட்டு தான் இது. சொல்லுங்க ஜி, பிரியாணி எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கும் ப்ரோ இங்கே பிரியாணி. ஓகே. ஸோ நாங்கள் இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஆடியன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி 12:30 மணிக்கு வந்துடும். ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து லஞ்ச் டைம் வந்து 1:30 மணி. ஆனால் 1:30க்கு வந்தால் இங்கே பிரியாணி காலி ஆகிடுன்றதுக்காக 12:30க்குலாம் வந்துடும். அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். இங்கே தரமான பிரியாணி இருக்கும். இங்கே கிடைக்கிற இந்த ஸ்பெஷல் பிரியாணி, இந்த சிக்கன் 65 பிரியாணி வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே இவ்வளோ சூப்பராக கிடைக்காது இந்த ரேட்டுக்கு. அழகாக வந்து சூப்பராக சாப்பிட்டு போகலாம் வயிறு நிறையா. பரவாயில்ல ஜி, மற்ற சென்டரோட இங்கே பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்குது. ஓகே. ரேட் வைஸ்? ரைட் ப்ரைஸ் நார்மல் தான். ரொம்ப அதிகமும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை, மீடியம் தான். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? டேஸ்ட் வைஸ் பரவாயில்ல. ஓகே வியூவர்ஸ், மயிலாப்பூர் லஸ் ரிச் பிரியாணியில் தான் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரியாணி 90 ருபீஸ். அது மட்டும் இல்லாமல் நான் சிக்கன் பக்கோடா ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இப்போ பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸ் தான், நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு பீஸை இப்படி பிச்சிக்கணும், அது கூட இப்படி ஒரு ரைஸை ஆட் பண்ணிவிட்டு என்ன தான் நம்ம ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு பிரியாணி சாப்பிட்ற சுகம் இருக்குங்களே. சூப்பர் பிரியாணிங்க, அதுவும் 90 ருபீஸுக்கு. இது பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடை தான். நம்ம பஃபே சிஸ்டமில் தான் சாப்பிட்ணும்.
ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு, அடுத்து எக் பிரியாணி. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு, எக் பிரியாணி சாப்பிட்டாச்சு, அடுத்தது சிக்கன் பக்கோடா பிரியாணி. சிக்கன் பக்கோடா பிரியாணி. சிக்கன் பக்கோடாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா தொப்பில் தான் இருக்குது, பட் நல்லா இருக்கு. சிக்கன் பீஸ். ஓகே வியூவர்ஸ், பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிரியாணி சூப்பராகவே இருக்குது. நம்ம பிரியாணி ஓனர்கிட்ட இந்த கடையை பற்றியும் இந்த கடையோட டைமிங்கை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிரியாணி சூப்பராகவே இருந்தது. இப்போது லஸ் ரிச் பிரியாணி சென்டரோட ஓனர் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் மகேஷுங்க. ஓகே. என் பிரியாணி கடை பேர் லஸ் ரிச் பிரியாணி சென்டரு. லஸ் சர்ச் ரோடுன்றதுனால நாங்கள் லஸ் சர்ச்சுன்னு இருக்காமல் லஸ் ரிச்சு என்றைக்காக இருந்தாலும் லஸ் ஏரியான்றது ரிச்சாக மாறுன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் நம்ம மூலம் பிரியாணியை வச்சு ரிச்சாக வருவோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பேரும் வச்சோம், லஸ் ரிச்சுன்ட்டு. இந்த பிரியாணி கடை எத்தனை வருஷமான இருக்குது? இந்த கடை வந்து சுமார் ஒரு 5 வருஷமாக வச்சுருக்கோம். இந்த கடையோட டைமிங் என்னென்ன? 11 to 3 o'clock பார்க் மெயின்டெனன்ஸ் டைமு. அந்த டைமில் வந்து வியாபாரத்தை பண்ணிட்டு போயிடுறோம். இப்போ நான் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டிஸ் வந்து பிரியாணியை நல்லா விரும்பி டேஸ்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குவாலிட்டி, தரம், நல்ல பிரியாணி கொடுக்கணுன்னு ஆசை. நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம், நல்ல பிரியாணி சாப்பிட்ணும், அதுமாரி தான் நம்ம கஸ்டமராக வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதனால் நம்ம நல்ல பிரியாணி கொடுக்கணுன்ற ஒரு ஆசையில் நம்ம கொடுக்குறோம். கஸ்டமருக்கு தெரியுது அது நல்லா இருக்குது அப்படின்ட்டு, அந்த விதத்தில் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. சரி, அப்புறம் இது என்னோட ஒரு தாழ்வான ஒரு கோரிக்கை தான். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 2 o'clock அந்த மாதிரி தான் ஆகுது. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் டைமிங்கில் பிரியாணி எல்லாமே முடிஞ்சிருது. நிறைய ஃபுட்டிஸ் வந்து கேட்குறாங்க, பட் ஆனால் நீங்கள் இது பண்ணல. ஃப்யூச்சரில் இதை பற்றி கண்டிப்பாக இனிமேல் ஃப்யூச்சரில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னு ஆசை. ஏன்னா என்னோடய கஸ்டமர்லாம் வெளியில் போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரெகுலர் கஸ்டமரே இதில் மிஸ் ஆகுறாங்க. புது கஸ்டமர் வந்து சாப்பிட்றாங்க, நிறைய சேனல்லாம் பார்த்துட்டு வந்து. ஆனால் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவேன். இன்னும் நாளடைவில் சூப்பர்னஸ் முன்னேறுவேன் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இந்த லஸ் ரிச் பிரியாணி சென்டரில் நம்ம பிரியாணி சாப்பிட்டோம், ஓனர்கிட்டையும் பேசணும். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் ஒரு வேளை மதிய உணவை பிரியாணியை நல்லா டேஸ்டியாக சாப்பிடணுன்னா இந்த மயிலாப்பூர் லஸ் ரிச் பிரியாணி சென்டருக்கு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் பெப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிடுங்க.